ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ லாஸ்டா 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பகல் டைம்ல வெளியே வந்து பார்த்துருப்பீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீடியோல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு வயலுக்குள்ள அப்படியே புரண்டு படுத்து குடிச்சு இழுத்து என்ன பிடிச்சோம், பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சோம் கைஸ். இன்னைக்கு அது மாதிரி ஒரு திரும்பவும் ஒரு ரிவர் மான்ஸ்டர்ஸ், இது ரிவர் மான்ஸ்டரான்னு தெரியாது, ரிவர் மான்ஸ்டர், பாண்ட் மான்ஸ்டர், என்ன மான்ஸ்டர்ஸ் எபிசோட் வேணாலும் சொல்லலாம் நண்பர்களே. எங்க பார்த்தாலும் தண்ணி தான் நண்பர்களே. சம்மர் சீசன் அப்படியே மான்சூன் சீசன் ஆயிடுச்சு, அவ்வளவு தண்ணி ஃபுல்லா ஃப்ளட்டா இருக்கு. ஸோ இந்த டைம் தான் ரைட் டைம் டு கேட்ச் தி மான்ஸ்டர்ஸ் நண்பர்களே. இங்க அடங்கி போன காடு, அதுக்கு நடுவுல பாருங்க அடங்காத ஒரு பெரிய ஆறு. இந்த இடத்துல தான் நம்ம பெரிய மீன்லாம் பிடிக்க போறோம். இந்த இடத்துல பிடிக்க முடியுமா? இங்க ஆம்பியன்ஸ் நல்லா இருந்து இறங்கி இன்ட்ரோ கொடுக்க வந்தோம். நம்ம வேற ஸ்பாட் நிறைய இருக்கு, இங்கெல்லாம் இறங்கணும்னா நம்மளும் தூக்குறதுக்கு ஆள் வரணும். பாருங்க அவ்வளவு தண்ணி, எல்லா ஊர் ரோட்லயும் வண்டி வரும். இங்க பாருங்க, எங்க ஊர் ரோட்ல குதிரை வருது. ஐயோ ஐயோ, குதிரையா கழுதையா? குதிரையா கழுதையான்னு தெரியல நண்பர்களே. காய்ஸ், இது குதிரையா கழுதையான்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நாங்க என்னன்னா அப்படியே வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம ஆங்கிலர் ப்ரோ கிடைக்குமா ப்ரோ? கிடைக்கும் கைஸ். ஆங்கிலர் ப்ரோ ஒரு நல்ல ஸ்பாட் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பாட்ல மீன்கள்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காப்பாற்றுறதுக்காக 2 வண்டியில போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன் கைஸ். ஃபைனலா ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு புடி இந்த இடத்துல எக்கச்சக்கமான எதை பிடிக்க மீனை சொன்னேன், தண்ணிக்குள்ள இருக்க மீன் கைஸ். இந்த இடத்துல எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஆங்கிலர் ப்ரோ கூட போச்சு. வண்டி கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு வண்டி. இந்த மாதிரி வண்டி வாங்க கைஸ். அது என்ன சாமீன் அங்கே நிக்குது. சாமீனா எங்க? சாமீன் அந்த ஒரு ஆள்ல பெருசா வளரும். எங்க உனக்கு கண்ணு தெரியல, அந்த புல்லுகிட்ட நிக்குது. நண்பர்களே பெருசா இருக்குல்ல பெரிய மீன் நண்பர்களே. இது நல்ல பெருசா வளரும், ஆனா இது அதுக்கு குட்டின்னு நினைக்கிறேன். பம்மி இருக்கு அப்படியே கைஸ். காலையில அந்த என்ன ஆறு வினத்தனா அடக்க முடியாத ஆறு கைஸ். காலையில ஒரு அடக்க முடியாத ஆறை பார்த்திருப்பீங்க. இங்க அடங்கி போய் செத்து போன ஒரு ஆறு. இங்க பாருங்க, தண்ணியே இல்ல, ஒரு சொட்டு தண்ணி இல்ல, நிறைய சொட்டு தண்ணி இருக்கு, ஆனா பெருசா தண்ணி இல்ல. காலையில பார்த்த அளவுக்கு இப்ப பெருசா எதுவுமே இல்ல. இப்போ இந்த ஸ்பாட்ல இவரை தெரியுதா நண்பர்களே? கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷம் இல்ல, நம்ம கடைசியா வீடியோல பாத்துருப்பீங்க கைஸ். ஆங்கிலர் இவர் வந்தாலே பெரிய பெரிய மான்ஸ்டர் மட்டும்தான் நம்ம அந்த வீடியோல பிடிப்போம். பெரிய மான்ஸ்டர் பிடிச்சா மட்டும்தான் இவர் அந்த வீடியோல இறக்குவோம். இன்னைக்கு பிடிச்சு தருவீங்களா ப்ரோ? பிடிப்போம் ப்ரோ. ஒரு குதிரை பார்த்திருப்பீங்கல்ல, அந்த குதிரையை பின்தொடர்ந்து வரும்போது இந்த இடத்துல தண்ணி வத்தி போய் நிறைய மீன்கள் உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. ஷா மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன்லாம் தண்ணி உள்ள இருக்கான். இப்போ அந்த மீனை இப்ப இறங்கி போய் காப்பாற்ற போறோம் நம்ம. ஆமா, எல்லா மீனையும் பிடிச்சி ரெஸ்கியூ பண்ண போறோம். இன்னைக்கு மறுவாழ்வு மையம் நடத்திட்டு இருக்காரு ஜெனிஸ் ப்ரோ. அங்க கொண்டு எல்லாத்தையும் சேர்க்க போறோம். காப்பாத்தி எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்க போறோம். ஓகே, உயிரை எடுக்க போறதுலாம் நம்ம எப்பவுமே உயிரை கொடுக்க மட்டும் தான் செய்வோம். நாங்க எல்லாரும் ரெடி. இன்னைக்கு ஒரு புடி. வினோத் ப்ரோ கீழே இறங்கி போய் புடி ஆரம்பிக்கலாமா? ஒரு கடி வாங்க கைஸ். எல்லா மீனையும் பிடி பண்ணி எடுத்து ஒரு கடியா எல்லா மீனையும் காப்பாத்தி நாங்க 2 பேரும் சேர்ந்து வினோத் ப்ரோ கமான், நான் இறங்கி பிடிக்க ஆர்வத்துல இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் மீன்களை காப்பாத்துறதுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம் நண்பர்களே. அங்கதான் கொண்டு எல்லாத்தையும் சேர்க்க போறோம். அது வந்து ஆங்கிலர் ப்ரோ வீடு தான் அந்த மறுவாழ்வு மையம். அவர் வீட்டுல கிடைக்கிற மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் அவர் வீட்டுல சேர்க்க போறோம். அப்புறம் திரும்ப எப்போ மான்சூன் சீசன் வந்து இந்த ஆத்துல எல்லாம் தண்ணி வருதோ அப்ப எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாரு. அதுல பிடிக்கிற மீன்ல ஏதாவது நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். ஓகே, புதுசா இவர் வந்திருக்க நண்பர்களே. இவர் வந்து இறங்கி போய் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். பொந்துக்குள்ள இருக்கிற மீன் எல்லாமே கையை விட்டு பயங்கரமா பிடிப்பாரு. எல்லா இடத்துலயும் மீனா தான் இருக்கு. என்னன்னா ஆத்துல நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கு. இப்ப தண்ணியை வந்து மொத்தமா ஸ்டாப் பண்ணனால சம்மர் சீசனால ஆறு வத்திருச்சு நண்பர்களே. அதனால அந்த குட்டை மாதிரி இந்த இடத்துல அவ்வளவு மீன் தேங்கி இருக்கு. சுத்தி எங்க பார்த்தாலும் மீன் தான், பிடிக்கிறதா மேட்ரு. அந்த சாமீன் எங்க? சாமீன் அந்த புல்லுக்குள்ளதான் கிடந்து, இங்கதான் கிடந்து தென்னா இருக்கு. இன்னும் ஒளிச்சிருக்கு தெரியுதா? இங்க இருக்கு குட்டி. அப்படிதானே, இங்கதான் இருக்கு. குட்டியை ஈஸியா பிடிச்சிருக்காங்க. சாமீன் குட்டி சாமீன் குட்டியா இப்ப ஜெனிஸ் ப்ரோ பிடிச்சு காட்டு. சின்னதா இருந்தாலும் புலிதான். என்ன ஸ்பீடா ஓடுது நண்பர்களே. இங்க பாருங்க, பிடிக்க மாட்டேனா பாத்துட்டு இருக்கீங்க. நீ தானே பிடிச்சு காட்டுன்னு சொன்னா. சின்ன குட்டி மீன் காய்ஸ், குட்டி சாமீனை பிடிக்காரு பாருங்க. ஜெனிஸ் ப்ரோ பிடிப்பாருன்னு வாய்ப்பு கொடுத்தா இல்ல வினோத் ப்ரோ பிடிப்பாருன்னு பார்த்தேன். வினோத் ப்ரோ தவற விட்டாரு. எங்க அந்த சாமீன்? நீ இந்த சாமீனை பிடிக்காம விடாது நண்பர்களே. சிவப்பு கலர்ல இருக்கு அந்த மீன். வினோத் சீக்கிரம் என்ன ஓடுது பாரு. தெரியுதா? சரியான ஸ்பீடு. என்ன ஓடுது தெரியுதா? நான் பிடிக்கேன். நீ பிடிச்சிட மாட்டா. என்ன மீன்? நண்பர்களே, பார்க்கதான் சின்ன இவ்வளவுதான் இருக்கு. ஓடுற ஓட்டம் என்ன ஸ்பீடு. இந்த வாட்டி பிடிச்சிருன்னு சொன்னேன், நீங்க மிஸ் பண்ணிட்டே. கேஸ் ஸ்பீடுக்கெல்லாம் மீன் ஓடிக்கிடாது. தண்ணிக்குள்ளே முங்கி போய் பிடிப்பேன். தரையில விடுவேணும். தெரியுதா? பேசுறதை கேட்டே ஓடுது நண்பர்களே. பிடிச்சிருக்கான் பாரு. அமைக்க பிடிச்சிருக்க மாட்டா சொன்னா எங்களை வலையை எடுத்து போட்டுரும். நான் பிடிக்கும். வரங்க அவ்வளவுதான். அமுக்கு அமுக்கு. பிடிச்சிட்டு விட்டேன். எங்க பிடிச்சாச்சு?
ஏமாத்தி பிடிச்சிட்டேன் ப்ரோ. பிடிச்சிட்டேன். வாவ் பெருசா இருக்கு. நைஸா மாட்டிச்சா. குட்டி இருக்கு. குட்டி தானே இது? குட்டி இதான் குட்டி ஜாமீன். இங்க பாருங்க गाइस செமையா இருக்கு. நம்ம ஸ்னேக் பார்பி மாதிரி இருக்குது. கவர்ல போட்டு கொண்டு ஸ்னேக் பார்பி தானே? ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு பெருசு இல்ல சிறுசா இருந்தாலும் அது பெருசா வளரக்கூடிய ஒரு மீன். இங்க பாருங்க நண்பர்களே செம கலர்ஃபுல்லா இருக்கு. இது நம்ம ஸ்னேக் பார்பி மாதிரி இருக்கு அச்சசல். வேற இங்க நிறைய மீன் இருக்கு. நீ இது எல்லாத்தையும் ஒண்ணா பிடிக்கணும். எவ்வளவு கிடைக்குதுன்னு தெரியல. பிடிப்பா. அதான் நானும் சொல்லுவேன் வலைய எடுப்போம். ஆமா உள்ள இந்த நல்ல பம்பு இது வந்து கையில போட்டுறமா பாத்து தம்பி. மீன் வெளிய மீன் எங்க ஒண்ணு மாட்டிக்கிச்சு. நண்பர்களே இங்க பாருங்க ஒரே गाइस இங்க பாருங்க गाइस ஒரு மீனை பிடிச்சி அந்த மீனை பொரிக்கிறதுக்கான மசாலா பொடி இருக்கு. ஆச்சி வத்தல் பொடி பொரிச்சா நல்லா இருக்குமா ப்ரோ? பாத்து பொடி கிழிச்சு விட்டா சூப்பர். ரத்தம் வந்துட்டு சேர்த்து பொரிச்சாச்சு. ரத்தம் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் குத்த மாட்டேங்குது, எனக்கு மட்டும் குத்துது. அவர் பிடிச்ச இதை பத்தியா தலையை பிடிச்சி வச்சிருக்கு. நீ முள்ளெல்லாம் பிடிச்சா. ஓகே நண்பர்களே கையை வச்சு இதை பிடிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட பெருசா கிழிஞ்சு ரொம்ப ரத்தம் வந்திருக்கும். இவர் கையில மட்டும் மீன் பாருங்க அப்படியே இருக்குது கல்லு மாதிரி கீழே விழ மாட்டேங்குது. அவரு கரெக்ட் பொசிஷன்ல பிடிச்சிருக்காருல அதான் எக்ஸ்பர்ட். நல்ல மாட்டியாச்சு. இப்ப விட்டதா யாருக்கிட்ட விட்டதா அப்படியே பிடிச்சாச்சு. இந்த வாட்டியும் தம்பி நான் தான் பிடிச்சி தூக்குவேன் தூக்குறேன் நண்பர்களே. இந்த வாட்டியாவது விட்டுறது தம்பி செம்மையா கரெக்டா பிடிச்சா. தண்ணி கம்மியா வேணும்னு பண்றானா? எதுக்கு இங்க திருப்பிட்டு பார்த்தா அடியில கலர் இருக்கானா? மீனை பிடிச்சி அப்படியே கொண்டு போயிட்டு தானே கமத்திட்டு பாக்க. இந்த அடியில கலர் இருக்கான்னு திருப்பி பார்த்தானா? கலர் இருக்க மீனை பிடிச்சி கொண்டு போ அடியில என்ன கை வச்சு பிடிக்க போது பாருங்க கண்ணு முன்னாடி தெரியுதா? ஆமா மண்ண ஒண்ணு போகும். இந்த மாதிரி இந்த தண்ணியில எங்க பார்த்தாலும் மீனா தான் இருக்கு. நம்மளால பார்க்க முடியுமே தவிர கையில பிடிச்சி பார்க்க முடியல. வலைக்கு அடியில போயிட்டுறா ஃபுல்லா மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே. தண்ணி வேற கலங்கிடுச்சா. கலங்கல் தண்ணிக்குள்ள எங்க பார்த்தாலும் மீனா தான் இருக்கு. ஒண்ணும் மாட்டல ப்ரோ. மாட்ட போகுது. எங்கடி தூக்கியாச்சு. என்ன மீன் गाइस பல மீனுகிட்ட அடி வாங்கி போட்டுருக்கு. மீனா கொக்கா ஏதோ கடிச்சிருக்கு மீனா. காட்டுங்க. இது ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி போன மாதிரி இருக்கு. என்னாச்சு? எடுங்க. நம்ம பிடிச்சமா இல்ல அதுவா வந்து மாட்டிச்சான்னு தெரியல. நம்ம பிடிக்கல அது வாட்டி தான் வந்து மாட்டிருக்கேன் நண்பர்களே. இந்த இடத்துல கொக்கு எல்லாம் வந்து கொத்தி இங்கே. ஆமா கொக்கு கொத்தி இருக்கு அப்படிதானே? சைடெல்லாம் புண்ணா இருக்கு. நம்ம கோய் பீஸ் ஒருக்கா இப்படிதான் இருந்துச்சு. வால் எல்லாம் ஏதோ ஆமா ஏதோ கடிச்சு. சரி அதை காப்பாத்துங்க. உயிர் இருக்குல்ல? வால் எல்லாம் கடிச்சுமா விடு மெடிசன் உயிர் இருக்கு தண்ணியில் விடு. அது என்ன அக்ரோஃபுலா மீனா அதை போட்டு காப்பாத்திடலாம். எடுத்துட்டு போ எடுத்துட்டு போறேன். ஓய் கொக்கு கொத்திச்சு உயிர் இருக்கான்னு கேட்டேன். என்ன விட்டு காட்டுறேன்னு விட்டு காட்டினா சாமி நீ பெருசா எவ்வளவு பெருசு ப்ரோ? இதுல அரிப்புமா? ஓய் இவ்வளவு பெரிய மீன் பார்த்தானா? கல்ல பாத்துருப்பான். நல்லா போய் தொட்டு பாரு அசையாம இருக்கும் பாரு. இவ்வளவு பெரிய மீன் ப்ரோ மீனா வேற இருக்குமா ப்ரோ? எங்க இருக்கு சொல்லு. எங்க பார்த்த? எங்க மீனெல்லாம் செத்து போச்சா ப்ரோ? சீரியஸா? எங்க இருக்கு? அங்கயா? ஆமா இங்கதான் ப்ரோ. வாங்க போறோம். பெரிய மீன் அதை பிடிப்போம். இத்தனோட்டு மீனை பார்த்துட்டு இவ்வளவு பெருசா இருக்குன்னு எங்க இருக்கு? இவ்வளவு போல ஒரு குஞ்சு மீன் ஓடிட்டு இருக்கு தண்ணிக்குள்ள. அதை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய மீன் சொல்லிட்டு இருக்கான். துண்டு ஓடிட்டு இருக்கா தண்ணியில? காணல. எங்கடா மீனை காணல. காமெடி பண்றாங்களா? மீனுங்க முடிக்கா. நீ தான் சொன்ன அங்க இருக்கு பெரிய மீனுன்னு. இப்பதான் பார்த்து காணலன்னு. இவ்வளவு நேரம் இதெல்லாம் இருந்து அங்கே இருந்து அடுப்பா இருக்கு. வினத்தனை இவ்வளவு நேரம் இதுல தான் வினத்தனை போயிட்டு இருந்து இவ்வளவு பெருசு. அதான் எந்த இடம் கரெக்டா சொல்லு. எந்த இடம்னா இதுக்குள்ள கிடக்கு. நீ அங்க எல்லாரும் வாங்க பிடிக்கல. எல்லாரும் மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரோ நீங்க வந்தாதான் ப்ரோ. நீ காணல இவ்வளவு பெருசு. நண்பர்களை சத்தியமா அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய மீன் கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட் தான் பார்த்தேன். தண்ணிக்குள்ளவே மறைஞ்சு. வெளியே வா. ஒருத்தர் இருக்கேன். மீனை வெளியே வா. நைட் ரைட்ல கூட மீனை ஈஸியா பாத்துறலாம். நல்ல ஆழம் இருக்குடா. இதுல எல்லாம் எங்க மீனை பிடிக்க முடியும்? இதுலதான் கடந்தானா பெருசா இருந்துச்சு. ஆனா சரியான பெருசு. அதை பிடிப்பவனத்தனா அதை மட்டுமா பிடிச்சிட்டு போவேன். நான் மட்டும் பிடிக்க வேண்டாம்னா சொல்லேன், பிடிப்பேன் தான் சொல்லேன். நண்பர்களே ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் எப்பா ஒரு மணி நேரமா ஒரு மீனை இங்க பார்த்த மீனை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். இருக்குதானே? கோயிலுக்குள்ள வந்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேமரால காட்டிருக்கு. அப்புறம் காணாம போயிட்டுனா அதையும் காணாம போயிடும். தெரியுதா நண்பர்களே? இந்த இடத்துல ஒரு குறுக்கு தெரியுது பாருங்க தண்ணிக்குள்ள நீளமா. தெரியுதா? அங்க வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கும். சரி இப்ப பிடிப்போம் லாக் பண்ணி. இங்க இருந்து அங்க போகுது, அங்க இருந்து இங்க வருது. தூக்கிரோமா? எங்க கிடக்கு நண்பர்களே? தெரியுதா? இந்த மான்சரணி பிடிக்கலன்னா அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு. எவ்வளவு நேரம் தெரியுமா தேடி தேடி அலைஞ்சு ஃபைனலா ஒரு வழியா பிடிக்க போறோம். அது கீழே வண்டியில போகுது. மிஸ் ஆயிட்டு பெருசு காணல. எங்க போச்சு? எங்கடே போச்சு? மறைஞ்சு போகுது. திடீர்னு வருது போகுது. சரியான முரட்டுத்தனமான மீனா இருக்கும் போல. எங்க கிடக்கு? மீனுங்க மேலோட போகுதா வலை? தெரியுதா? எங்க? அதுலயே தான் கிடக்கு. இல்ல அடியில போயிடல.
எங்கிற பூச்சி நண்பர்களே ஒரு மீனை பிடிக்க முன்னாடி உயிர் போகுது நண்பர்களே. கையை வச்சு பாடுற இதுல கையை வச்சு பாம்பு வந்து கடிச்சிருந்தா இதுல வெளியில அவன் தான் பொந்துக்குள்ள கை விடுவான். இதுல ஒரு சின்ன குண்டு மாதிரி கிடக்கு, அதுல கை வச்சு பாரு நண்பர்களே. சத்தியமா பெரியாவது நண்பர்களே. ஏன்னா காலுக்கு முன்னாடி அந்த தெரியுமா ஆஃப் கேமரா இல்லையா? பிடிப்போம் மாட்டோம் காணாம போயிடும், பிடிப்போம் மாட்டோம் மாட்டும் இல்ல மாட்டுது காணாம போயிடும். இந்த வாட்டி மிஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன எனக்கு தெரியும். ஓகே இதுலதான் வந்துச்சு, எங்கடே போச்சு செட்டு மாதிரி போகுது. பேசிட்டு இருக்கும்போது வருது திடீர்னு காணாம போகுது. நீ எப்படி பார்த்த? எங்க வலையில வந்து மாட்டிட்டு எவ்வளவு பெரிய மீன் நீ பாசியல செத்துட்டா சாவுன்னு வலையில மாட்டி கிடக்கு. நீ தானே பிடிச்ச விட்டுறாத பிடிச்சிட்டான் கைஸ். அவன் சைஸுக்கு ஒரு மீனை பிடிச்சிட்டான் கைஸ். அதிசயமா இருக்கு. எத்தனை மீனை விட்டான் தெரியுமா நண்பர்களே? தம்பி எல்லாத்தையும் விட்டு கடைசி இதை மட்டும் விட்டுறாரு டேய். எடுத்துக்காட்டு. இது அடியில கலர் கடலாம் பார்க்கட்டானே. இது பார்த்து ரிலீஸ் பண்ணிடாத. பிடிப்பியா? விட்டுருவான்டா. நான் எனக்கு வலைய வச்சுக்கிறேன். நீங்க பிடிங்க அனுப்புறேன். நீங்க எப்படி பிடிங்க? நான் வலைய பிடிங்க. என்ன வலையிலாடு இதுதான் உங்க பிள்ளை. இப்போ வந்து சீனா பத்தில சும்மா இருக்கு பிடிக்காது. அப்படியே வலையோட உங்க பிள்ளைய வாங்கிக்கோங்க முதல் வாட்டி. விட ப்ரோ இதான் உங்க குழந்தைய வாங்கிக்கோங்க. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? விட்டாதீங்க திரும்ப. Look at the size நண்பர்களே. Oh my god. பால் எடுத்து அடிச்சிரோட காட்டுங்க சீ மூக்குல அடிச்சிரோம். இப்படி காட்டுங்க ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தூக்கி காட்டுங்க. गाइस இதான் பாகுபலியில உள்ள புள்ள. நீ தானே சொன்ன நண்பர்களே, தம்பி தான் சொன்னா. இதா தண்டியா இவ்வளவு பெரிய சைஸ்னு நீ சொன்ன மாதிரி இருக்குல்ல. முத வாட்டி இன்னைக்கு இந்த வீடியோல சொன்னது உண்மையா இருக்கு. பிடிச்ச மீன் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள விட்டான். மீன்கள் மறுவாழ்வு மையத்துக்கு ஒரு அபிஷியலா நம்ம கொண்டு போக போறோம் நண்பர்களே. இது நம்ம ஸ்னேக் பார்பில பெருசு மாதிரி இருக்கு. அப்படியே சரியான பெருசு. அதேதான். நீ கையில எடுத்துக்கான குழந்தைய பிடிக்க மாதிரி பிடிச்சி வச்சிருக்கீங்க. கையில எடுத்தனா ஓடிடும். வழுக்கு வலைய போட்டு அமுக்கி வச்சிருக்கேன். குதிரையை பின்தொடர்ந்து வந்து நம்ம 2 உயிரினத்தை காப்பாத்திருக்கோம். 2 வேற நிறைய இடத்த பிடிச்ச நண்பர்களே எல்லாத்தையும் தம்பி ரிலீஸ் பண்ணிட்டான். லைவா பார்த்துருப்பீங்க. அவ்வளவு ஸ்லோப்பியாவும் எல்லாம் தண்ணியில தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா தண்ணி இன்னும் குறையிட்டு போறோம். எல்லாத்தையும் வந்து பிடிச்சி ரெஸ்கியூ பண்ணி வந்து பிடிச்சிரும். ஆனா இங்க பிடிச்சதுலயே வெயிட்டான 2 மான்ஸ்டர்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க நண்பர்களே, ஒரு பெரிய இது என்ன ப்ரோ இது ஷாமீன் ஸ்னேக் பார்பி. ஸ்னேக் பார்பியோட அப்பா பெரியப்பா, ஸ்னேக் பார்பியோட பெரியப்பா ஒண்ணு, அப்புறம் ஸ்னேக் பார்பி குட்டி ஒண்ணு. இங்க பாருங்க இந்த குட்டி தெரியுதா? ஐயோ கடிச்சிரும் தெரியுதா? இந்த 2 இடம். இப்போ இந்த 2 மீனை வந்து நம்ம ஆங்கிலர் ப்ரோ மறுவாழ்வு மையத்துக்கு கூட்டிட்டு போய் மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அதை சேஃபா வளர்க்க போறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு தகவல் வந்திருக்கு நண்பர்களே. வேற என்ன இந்த ஸ்பாட் ப்ரோ காப்பாத்த போறோம்? முன்னாடி மலையில தண்ணி எல்லாம் உடைச்சு பிடிச்சோமே அந்த இடத்துல திரும்ப வயர் உடைஞ்சிட்டா. அங்க போயிட்டு இன்னும் நிறைய உயிருக்கு போராடிட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம இல்லைன்னா அதை யாரு காப்பாத்த போறோம்? யாருமே இல்ல. நம்ம தான் போய் காப்பாத்துவோம். சோ கைஸ் அப்படின்னு நைட் ரைடு ஆரம்பிக்கலாம் போல நண்பர்களே. பிளான் பண்ணது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. எப்போ நமக்கு இப்படிதான் நடக்குது. கடைசி என்ன சொன்னேன், ஒரு குளத்துல பல உயிர்கள் போராடிட்டு இருக்கு, அந்த உயிரை காப்பாத்த போறோம்னு. இப்ப எங்க உயிரை தான் காப்பாத்தணும் போல. அந்த அளவுக்கு என்னெல்லாம் ஆகிப்போச்சு. போற வழியில பல்ட்டி அடிச்சு டைவ் அடிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் வலிக்குதா? அங்கேருந்து இன்னொரு உயிரை காப்பாற்றலான்னு பேசிட்டு வீடியோ வச்சுட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் 2 பேர் ஒரு பைக்கு, உங்கள் 2 பேர் ஒரு பைக்கு. ஆங்கிலர் ப்ரோ வர வழியில் டைவ் அடிச்சு பாருங்க கால்லாம் பாருங்க தெரியுதா? ஓகே தானே? இப்போ ஓகே பாருங்க நண்பர்களே, ஒரு பல்ட்டி அடிச்சதுக்காகவே ஒரு லைக் போடுங்க. நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகே கைஸ், அதனால வீடியோ பாதிலே முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர டைமே இல்லையா, அதான் நைட்டு வந்து ஒரு வயல்ல ஊர்ல வந்து ஒரு வயல்ல எப்பவுமே பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் வந்து மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதுல ஒரு மான்ஸ்டரை உங்களுக்கு பிடிச்சி தந்துட்டு தான் அனுப்புன்னு சொல்லிட்டு ஆங்கிலர் ப்ரோ அவ்வளவு அடிப்பட்டதுக்கு அப்புறமும் நம்மளை நைட்டா கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரோட நல்ல மனசுக்காகவே நீங்க இன்னொருக்கா லைக் போடலாம், ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகே ஆமா வேண்டாம், ஒரு லைக் போதும் நண்பர்களே. நீங்க பேசுங்க ப்ரோ. சோகத்துல இருக்கீங்க, இவ்வளவு சோகம் எப்படி டயர்டா இருக்கேன்? முழுந்தது அவரு உங்களுக்கு என்ன டயர்டு? சத்தியமா நேரம் சரியில்லை கைஸ், யாரும் சரியா இல்லை. நம்ம கைஸ் எல்லா மீனையும் பிடிச்சி ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் இன்னைக்கு போறோம். நைட்டு 12 மணி ஆனாலும் சரி 13 மணி உண்டா கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு பிடிச்சி எல்லாம் காப்பாத்திட்டு தான் கைஸ் போறோம் வீட்டு. ஓகே போமா கைஸ். நம்ம லாஸ்ட் ஒரு வாட்டி வயலுக்குள்ள வந்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வயல்ல வந்து இவ்வளவு பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிச்சிட்டு போனோமே, அந்த வயல் தான் இது. இப்ப இந்த இடத்துல நல்ல பாம்பு இருக்கலாம், மலை பாம்பு இருக்கலாம், சார பாம்பு இருக்கலாம், என்ன பாம்பு வேணாலும் இருக்கலாம். என்ன பாம்பு இருந்தாலும் எங்களுக்கு பயமே இல்லை. நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. 4 ஆள் இங்க இருக்காரு, அவரு தான் மெயின் கைஸ். பெரிய கை கிட்ட எந்த பாம்பும் ஒண்ணும் பண்ண முடியாது. அனகொண்டா பாம்பு அவருக்கு சல்யூட் அடிச்சுட்டு போவோம்.
ஆமா அதனால அவரை கூட்டிட்டு வந்திருக்கோம். அனகொண்டா பாம்பு உங்களை பார்த்தா சல்யூட் அடிக்குமா? இங்க பாருங்க சூன்னு சவுண்ட் கேக்குது தெரியுதா? அவளும் பாம்பு. சரி இங்க எங்க போகுது? பாம்பு போகுது. கோடையில பாம்பு எங்க? பாம்பா? காட்டு காட்டு. கைஸ் பொரி பாம்பு போகுது. எங்க என்ன பாம்பு ப்ரோ? எங்க தெரியுதா? தண்ணி நிறைய அடக்கு. சீரியஸாவா? எங்க பாம்பு? ஆமா அங்கே போகுது. அண்ணா போகுது பாரு. எங்க போய்? ஏதோ அண்ணா போகுது பாரு. மலை பாம்பு. கேட் ஃபிஷ். கேட் ஃபிஷ்ஷ பாத்துட்டு அம்மா என்ன சைஸ்? நிக்கியம்மா. பாம்பு பெருசா பாரு. இங்க பாருங்க நண்பர்களே. கைஸ் லைவ் ஆக்ஷன் இங்க பாருங்க. செத்தா கிடக்கு. போகுதா? எத்தனை? இங்க பாருங்க கைஸ். சுத்தி வளைச்சாச்சு கைஸ். மலை பாம்பு சுத்தி வளைச்சாச்சு பாருங்க. கைஸ் யாரும் சவுண்ட் போடாதீங்க. நாங்க மலை பாம்புன்னு நினைச்சோம். ஆனா பக்கத்துல வந்து பாக்கும்போது தான் தெரியுது இது ஒரு மலை யானை. இங்க வந்து பாருங்க பக்கத்துல வரைக்கும். இது ஒரு மதம் பிடிச்ச யானை வயல்ல செத்து போய் கிடக்கு நானே. இது பிடிக்க மாதிரியா இருக்கு. நம்ம சைஸுக்கு இருக்கு. இது எப்படி கையில பிடிக்குது? நண்பர்களே நைட்டு வந்தா பெரிய மான்ஸ்டர் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சனால தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். கண்ணு முன்னாடியே ஒரு கேட் ஃபிஷ் கைஸ். ஆனா இங்க பாருங்க சத்தியமா ஒரு பக்கெட் எடுத்துட்டு வரல, ஒரு வலையும் எடுத்துட்டு வரல, ஒன்னும் எடுத்துட்டு வரல. எங்கடி பிடிக்க போறேன்னு தெரியல. கண்ணு முன்னாடி என்ன சொல்ல மீன் மாதிரி இல்ல, அது பாட்டுக்கு பொம்மை மாதிரி ஓடிட்டு கிடக்கு. ஒரு கேட் ஃபிஷ் இல்ல 5 கேட் ஃபிஷ் ஒண்ணா வந்திருக்கு கைஸ். திமிங்கலம். இத பிடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். பிடிச்சி காட்டு ஜெனிஸ் ப்ரோ. பிடிச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்டா? என்ன இருக்கு? இப்படி நீ கொடுத்த மாதிரி ஒரு பெரிய காரு. என்னடா இது? லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஒண்ணு நாளே தூக்கிட்டானா? இந்த பாருங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என்ன தெரியுங்க? நண்பருக்கு உடம்பு இருக்கு ப்ரோ. சரியான பெருசா? என்ன பெருசு? எப்பா இது ஒரு மீன் வாழ்க்கையில பாத்தீங்களா? நைட்ல நானே பிடிச்சிட்டேன். நைட்னா கண்ணே இறங்கி கிடந்துருக்கும். गाइस பாருங்க. கவிஸ்ரீ காட்டு. ஆனா சீரியஸா அந்த அளவுக்குலாம் ஆக்டிவ் இல்ல. நான்லாம் ஒரு மீனை கூட பிடிச்சது இல்ல. ஆனா இந்த மீன் இவ்வளவு ஈஸியா இருக்கு பிடிக்கிறதுக்கு. இல்ல ப்ரோ காலத்தை ஃபுல்லும் தண்ணிக்குள்ளே நீந்திட்டு கிடந்திருக்கும் பாத்தீங்களா? அதுக்கு சைஸுக்கு இந்த தண்ணி எல்லாம் காணாதுல ப்ரோ. गाइस இது என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய ஏக்கர் கணக்கு ஒரு குளம் இருக்கு. எங்க இங்க என்ன இருக்குடே? இங்கயா? கீழே அண்ணா இருக்கு. யாரோ மெயின் சீன்ல போன் அடிச்சிட்டு இருக்காங்க நண்பர்களே. இங்க பாருங்க சைஸ பாருங்க. வாழ்க்கையில பிடிச்சதுல பெரிய மீன் இந்த மீன் தான் கைஸ். ஆனா ஒரு என்ன சொல்ல அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு ப்ரோ. ஆங்கிலர் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஓய் பெரிய மீனை பிடிச்சி கையில வச்சிருக்கோம். இப்ப போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க. டேய் நீங்க மீன் பிடிப்பே அந்த எழுத்துக்காரிக்கு நம்பர் ஒன்னு எனக்கு அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்ல. ஏன்டா இல்ல போன் பண்ணி எவ்வளவு நம்பர் கேக்குறாரு நண்பர்களே. சித்திட்ட கேளு சித்திட்ட. அப்பா கிட்ட இல்லன்னு தான் உன்கிட்ட கேட்க சொன்னாரு. ஓய் கையில ஒரு திமிங்கலம் பிடிச்சி வச்சிருக்கோம். திமிங்கலம் நீங்க குஞ்சி ஆனது ஒரு மீனை பிடிச்சிட்டு திமிங்கலம்னு சொல்லுவீங்க. பாத்தீங்களா நண்பர்களே இவ்வளவு குஞ்சு சைஸுக்கு மீனை பிடிச்சிட்டு திமிங்கலம் சொல்லுவாங்க. சைஸுக்கு இருக்குற இங்க வந்து பார்த்தா தெரியும் திமிங்கலமா இல்ல குஞ்சு சைஸ் மீனானு. இதா வீடியோல பார்க்கதானே போறோம் திமிங்கலமா என்னன்னு. நம்பல. சரி ஓகே நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இல்லையா நம்பர் இல்லையா இருக்கு ப்ரோ. இத பார்த்து சொல்லலாம். நம்பர் எவ்வளவுக்கும் நம்பர் கேக்குறாரு ப்ரோ. இல்லடா சரி நைட்டு போன் பண்ணி யாருக்காவது நம்பர் கேக்குறாரு. யானைக்கு இருக்கும் தும்பிக்கை, வினோத்புர கையில இருக்கு பாருங்க நம்பிக்கை. எப்படி गाइस நாளைய நம்பிக்கை பாருங்க. இவ்வளவு பெரிய மீன் உலகத்துல சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட் நண்பர்களே. இவர் இன்னைக்கு கீழ விழுந்து பல்ட்டி அடிச்சனால தான் இவ்வளவு பெரிய மீன். அது வந்து ஆக்டிவ் இல்ல. சாதாரணமா இந்த மீனை பிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படிதானே? இந்த மீன் ஆக்சுவலா யாருமே பிடிக்க மாட்டாங்க ப்ரோ. இங்க இப்ப வயலுக்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்க அப்படி பண்ணி போட்டு போயிருவாங்க. அது பண்ண குளத்துல இருந்து உடஞ்சி வந்து தெவங்கிட்டா. அதானே தெவங்கி எப்படின்னா ஃபுல்லா ஆல்ரெடி இதுக்குள்ள வந்து அதுக்கு எனர்ஜி இல்லாம எனர்ஜி இல்லன்னு சொல்லிட்டேன். எனர்ஜி வந்துட்டா கடிச்சா முள்ளு சாங்க இருக்குல்ல சைடு குடிச்சு குத்திட்டா. இந்த ஓடுது. உயிர் வந்துட்டீங்க வா சீக்கிரம் வந்து நான் விட்டுட்டேன். ஏய் என்ன ஸ்பீடா ஓடுது இப்போ? விடாத ஓட மாட்டேன். தலையபடி அம்மா பச்சை மாதிரி தூக்கு. விட மாட்டேன் நண்பர்களே. மொத வாட்டி வாழ்க்கையில பிடிச்ச பெரிய சைஸ் மீன் டிராகன் மாதிரி இருக்கா गाइस. பிக் சைஸ். இது எத்தனை கிலோ இருக்கும்? 7 கிலோ. 7 கிலோ இருக்கும். தலை ஃபார் ரீசன். This is number 1 India's monster fish. ரிவர் மான்ஸ்டர் எபிசோட் எத்தனைன்னு தெரியல. எபிசோட் 8 நினைக்கிறேன். எபிசோட் 8ல இந்தியாவிலேயே பிடிச்ச ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சைஸ் மான்ஸ்டர் எவர் இன் அவர் சேனல் ஹிஸ்டரி. நண்பர்களே சத்தியமா எதிர்பார்க்கல. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் மாதிரி பார்த்து ஷாக்காக கூட முடியல. என்ன கின்னஸ் ரெக்கார்டு गाइस. தெரியுதா எவ்வளவு நீளம்? இவ்வளவு பெரிய மீன்லாம் யாரும் பிடிச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெருசு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாட்டி இருக்கு. ரிவர் மான்ஸ்டர் இதான் லாஸ்டாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்கிறது ஒரு ஆளாலாம் சமாளிக்க முடியாது இந்த ஃபிஷ்ஷை. நல்லா அடிபட்டுருக்கு. இது யாரை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. நைட்டு வந்து நமக்கு மாட்டிருக்கு. அடியெல்லாம் படல. அது கலரே அப்படிதான் செவன் இருக்கு. டிஸ்கவரி சேனல்ல தான் இந்த மாதிரி மீனெல்லாம் பேர் கில்ஸ் பிடிச்சி பார்த்துருக்கோம். பாவம் இவர் ஊர்ல. அதுக்கப்புறம் நம்ம தான் கைஸ் பிடிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல எத்தனையோ நைட் ரைடர்ஸ் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல சீரியஸா இந்த அளவுக்கு பெருசு இவ்வளவு பெரிய சைஸ் ஒண்ணுமே நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொன்னா நம்புவாங்க. நம்ம இது வரைக்கும் இவ்வளவு பெருசு பிடிச்சிருக்குமா? ஆனா இது லக்கு தான். நாங்க ஒன்னும் ரிஸ்க்கும் எடுக்கல, கஷ்டமும் படல. வந்த இடத்துல அது ஆல்ரெடி அடிபட்டு தெவங்கினா அது என்னன்னு சொல்லுங்க அவருக்கா.
ரொம்ப சோர்வடைஞ்சு நிலையில வந்து மாட்டிருக்கு. ஆமா மாட்டிருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு குளத்துல இருந்து கால்வாய் வழியா வெளியே வந்து அதுல இருந்து வயலுக்கு வந்து 2-3 வயல் தாண்டி இந்த வயலுக்கு வந்துருக்கு. பின்தொடர்ந்து வந்து நாங்க ஒரு வழியை இவனை பிடிச்சிட்டோம். இது இன்னைக்கு எங்களுக்கு லக்குனால கிடைச்சிருக்கு நண்பர்களே. அதனாலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பனங்காத்தால மீனை என்ன பண்ணலான்னு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். இதுக்கப்புறம் இனிமே ஒண்ணு இப்படி பிடிப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியல. அதனால பாத்துக்கோங்க கைஸ். இதோட பெருசே பிடிக்கும். பிளான் பண்ணாம பிடிச்சிருக்கோமே இன்னைக்கு. ஈஸியா இருந்துச்சு. நான் பிடிச்சி நான்லாம் பிடிப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இது வரைக்கும் எனக்கு மீனை ஒழுங்கா பிடிக்க கூட தெரியாது. ஆனா இந்த மீனை நானே பிடிச்சி தூக்கிட்டேன். அந்த அளவுக்கு அது எனர்ஜியா இருக்கு. அது தெவிங்கவே பிடிச்சிங்க. இல்லைன்னா அதுக்கு பின்னாடியே தான் ஓடணும் நம்ம. கைஸ் நம்ம ஊர்ல எல்லாம் பிங்க் கலர்ல பஸ் ஓடும். இங்க பாருங்க வயல்ல பிங்க் கலர் ஃபிஷ் ஓடுது. ஆமா கைஸ், அதுவும் ஃப்ரீ தான், இதுவும் ஃப்ரீ தான். ஆனா இனி தமிழ் அது லேடிஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரீ, இது எல்லாத்துக்குமே ஃப்ரீ கைஸ். பிங்க் கலர் என்ன பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க, தெரியுதா கைஸ்? உங்களுக்கு இந்த மான்ஸ்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்ப்போம் எவ்வளவு பிங்க் கலர் ஹார்ட் வருதுன்னு. ஒருவேளை நிறைய பிங்க் கலர் ஹார்ட் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வர ரிவர் மான்ஸ்டர் எபிசோட்ல இதை விட பெரிய ரிவர் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிக்க ட்ரை பண்றோம். பட் அதுக்கும் இது மாதிரி ஒரு 6 மாசம் ஆகும். நண்பர்களே, மீன்கள் மறுவாழ்வு நிலையத்துக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பாராதது எதிர்பாருங்கள் மாதிரி பிங்க் கலர் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி இத்தா தடி சைஸ் பார்த்துருக்கீங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, சேவிரால் தானே. எஸ்ஏவை விராலா எல்லாரும் சொல்லுங்க, விரால்னு சொல்லுங்க. சே விரால் அதானே. எப்ப என்னது மீனிங் சொல்லுங்க. சேம் மீன்னா மயில் விரால், பீகாக் விரால் நண்பர்களே. பீகாக் விரால் என்னது அதானே. பீகாக் ஸ்னேகட். ஓகே பீகாக். ஓகே பீகாக் ஸ்னேகட் வந்து பாருங்க நண்பர்களே. கமான் பக்கத்துல வந்து பாருங்க. காலையில பிடிச்சி போட்டோம்ல, இதுல ஒரு பேபி ஒண்ணு பிடிச்சோம். இது பேபி கிடையாது, இது வந்து இது ஜோடியா நண்பர்களே. பாருங்க இது மேலு இது ஃபீமேலு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து மீன்கள் மறுவாழ்வு நிலையம். ஓனர் வந்து நம்ம ஆங்குலர் ப்ரோ. இவர்கிட்ட கொடுத்து இந்த ரெண்டையும் சேர்த்து பிரீட் பண்ணி குட்டி கேட்க போறோம். ஆமா, எவ்வளவு நாள் கழிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட். அது ஃபீமேல். இல்ல இது ஓகே தப்பா சொல்லிட்டேன். இது மேலு இது ஃபீமேல். சரியா? கரெக்டா தானே இருக்கு. சைஸ் கரெக்டா பிடிச்சி தந்துருக்கோம். நீங்களும் சேர்ந்து தான் பிடிச்சிங்க. இப்போ இவர்கிட்ட கொடுத்து 2 மாசத்துல அவர் குட்டி எடுத்து தரறா இல்லையான்னு பார்க்க போறோம். குட்டி எடுக்கலன்னா அப்புறம் எங்க வியூஸ் உங்களை பார்த்துப்பாங்க. வேறையும் நிறைய குட்டி குட்டி மீன் எல்லாம் பிடிச்சோம். அதெல்லாம் காமிக்கல, போர் அடிக்கும் உங்களுக்கு. அதனால பெரிய சைஸ் மட்டும் காமிச்சிருக்கோம் வீடியோல. உங்க மறுவாழ்வு நிலையத்துல எடுத்து உங்க கையால உங்க பொண்ணான கையால எடுத்து விடுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, மீன் இனி எதுனாலும் நீங்க தான் பொறுப்பு. நாங்க உங்க கையில ரிலீஸ் பண்றோம், நீங்க ஃபீமேல ரிலீஸ் பண்ணுங்க. ஓகேயா? குட்டி தரணும் ப்ரோ. அலிகேட்டர் பிடிச்சி காட்டுதல. அலிகேட்டர் பிடிச்சி காட்ட போறாங்க. கையில பிடிச்சி காட்டுட்டான். கையில பிடிச்சி காட்டுங்க சீக்கிரம் நண்பர்களே. உங்க எல்லாருக்கும் வேணா ப்ரோ கையில பிடிச்சி காட்ட போறாரு. எல்லாருக்காகவும் அலிகேட்டர் கையில பிடிச்சி காட்ட போறாரு. சாப்பாடு போட்டில ப்ரோ கையை கடிச்சு விடாது. ஒரு வாரம் ஆச்சு ப்ரோ. இன்னொரு நாள் பிடிச்சி காட்டும். என்ன விட்டுரும். என்னாச்சு? ஒரு வாரமா ஃபீட் பண்ணலையா? கையில தைரியமான ஆளாச்சு பிடிச்சி காட்டுங்க ப்ரோ. என்ன பெருசா இருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க, இவருக்கு சுப்பிரமணிய சுபாஷினியா. இங்க பாருங்க, இவருக்கு சுப்பிரமணியா. இவருக்கு சுப்பிரமணியம் பாருங்க. இந்த ஓடுது பாருங்க ப்ரோ. சரியான சைஸ் ப்ரோ. மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. ஐயோ பாதியா. ஓ தெரியுதா? பிக்கஸ்ட் சைஸ் நண்பர்களே. என்ன டெட் பாடி மாதிரி. பாத்து நம்ம அலிகேட்டருக்கு டப் கொடுக்க போகுது. சேவிரால் எல்லாரும் அடங்க ஒய்யால. சேஃப் லேண்டிங். நான் தண்ணி இருந்தனால எதுவும் ஆகல கைஸ். சேஃப் லேண்டிங்னா அடி எதுவும் படல, எதுவும் பட்டு நினைச்சேன் ப்ரோ. எத்தனை நாளா ஃபுட் போடல. ஏய் மேல கூட ஆக்ரோஷம் இல்ல நண்பர்களே. ஃபீமேல் தான் பயங்கர ஆக்ரோஷம். வெறித்தனமா இருக்கான், தொட முடியல. தெரியுதா? குதிச்சு ஓடான். தெரியுதா நண்பர்களே? ஓகே தண்ணில அவ்வளவுதான். சரி இன்னொரு இந்த பாருங்க கைஸ், ஃபீமேல பாருங்க ஜம்முன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கு. இன்னும் ஜாலியா 2 மாசத்துல 2 பேரும் ஜோடி சேர்ந்து குட்டி போட்டு ஆங்குலர் ப்ரோ கையில கொடுக்குறாரு. வினோத் ப்ரோ கையில வாங்கி பேர் வைக்கிறாரு. அது உங்களை அப்பான்னு கூப்பிடுது. ஓகே ப்ரோ. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஒரு நைட் ரைடு. பிளானே பண்ணாம நடந்து முடிஞ்சிருச்சு. பிங்க் கலர் ஃபிஷ் தான் அல்டிமேட்டு. திரும்பவும் உங்களுக்கு நைட் ரைடர்ஸ் இதை விட பெருசா பிடிக்கணும்னா சொன்ன மாதிரி பிங்க்னு தானே கமெண்ட் பண்ணும். ஆமா, பிங்க் கமெண்ட் பண்ணுங்க, பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. ஆங்குலர் ப்ரோட சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோட அடுத்துல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.